வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இப்போ ஒரே பண பேச்சு தான் இல்லையா? மாநில அரசு ஒரு பக்கம் பணம் போட்டிருக்கு, மத்திய அரசும் ஒன்னு போட போறாங்களாம்னு நியூஸ் வருது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல? வாங்க, இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். என்ன ஏதுன்னு அக்கு வேற ஆணி வேற பாத்திரலாம். ஆமா, இந்த 9,000 ரூபாய் 12,000 ரூபாய் என்னதான் கணக்கு? இந்த 9,000 ரூபாய் யாருக்கு வந்துச்சு? அந்த 12,000 ரூபாய் உண்மையிலேயே போகுதா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? வாங்க, இந்த பணப்புதிரை கொஞ்சம் விடுவிக்கலாம். சரி, முதல்ல நம்ம பகுதிக்கு போலாம். தமிழ்நாடு அரசு கொடுத்த பணத்தை பத்தி பாப்போம். அதாவது இப்போ கன்ஃபார்மா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணத்தோட கணக்க முதல்ல பாத்துரலாம். சமீபத்துல தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட 1.31 கோடி பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, 5,000 ரூபாய். உங்கள நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும். இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஓகே, இந்த 5,000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது ஒரே ஷாட்ல கொடுத்த பணம் இல்ல, இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது வரப்போற 3 மாசத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 மொத்தம் 3,000 ரூபாயா அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. அது கூடவே ஒரு ஸ்பெஷல் சம்மர் ஃபண்டா, அதாவது கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு 2,000 ரூபாயும் சேர்த்திருக்காங்க. சோ 3,000 பிளஸ் 2,000 மொத்தம் 5,000 ரூபாய். சரி, எதுக்கு இவ்ளோ அவசரமா அட்வான்ஸா இந்த பணத்தை கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது இல்லையா? அந்த நேரத்துல பணம் கொடுத்தா ஏதாவது சட்டச்சிக்கல் வந்துரும்னு யோசிச்சு கவர்மெண்ட் ஒரு ப்ரீஎம்டிவ் மூவா, அதாவது முன் யோசனையா இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா கதை இதோட முடியல. 5,000 ரூபாய் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 2 மாசத்துல மக்களுக்கு 9,000 ரூபாய் கொடுத்துருக்கோன்னு சொல்றாரு. என்னது 9,000 ரூபாயா? அது எப்படி? வாங்க, அந்த கணக்கையும் பாப்போம். இந்த 9,000 ரூபாய்ங்கிறது புதுசா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கியூமுலேட்டிவ் கணக்கு. அதாவது போன மாசம் வந்த உரிமை தொகை 1,000 ரூபாய், பொங்கல் பரிசா கிடைச்ச 3,000 ரூபாய், அப்புறம் இப்போ வந்த இந்த 5,000 ரூபாய். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வர்றதுதான் அந்த 9,000. சோ இது ஒரு டோட்டல் அமௌண்ட். ஓகே, பணம் வந்துடுச்சு, சந்தோஷம். ஆனா கூடவே ஒரு வதந்தியோ காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. அது என்ன வதந்தி? அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரூமர் என்னன்னா, பேங்க்ல போட்ட பணத்தை உடனே எடுக்கலைன்னா கவர்மெண்டே திரும்ப எடுத்துருவாங்க அப்படின்னு தான். இத நிறைய பேருக்கு ஒரு பயத்தை கிளப்பிச்சு. ஆனா நிஜம் என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இத அதிகாரப்பூர்வமாவே மறுத்திருக்காங்க. இது சுத்த பொய். உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் அது உங்க பணம் தான், எப்ப வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ டென்ஷன் ஆகாதீங்க. சரி, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கணக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறதா பேசிக்கிற அந்த பெரிய தொகைய பத்தி இப்ப பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இப்ப நாம பேச போறது ஒரு ப்ரொபோஸ்டு ஸ்கீம். அதாவது இது வெறும் பரிசீலனையில தான் இருக்கு, இன்னும் ஃபைனல் ஆகல, அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. சோ இத மனசுல வச்சுக்கோங்க. ஆமாங்க, அந்த தொகை 12,000 ரூபாய். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தொகையை டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல போடுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறதா எக்கானமிக் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சரி, இந்த 12,000 ரூபாய் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு புது பணம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற பல திட்டங்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு முயற்சி. உதாரணமா, முன்னாடி வந்துட்டு இருந்த கேஸ் சப்சிடி, உர மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம், இது மாதிரி பல திட்டங்களோட பணத்தை ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே தொகையா கொடுக்கலான்னு ஒரு ஐடியால இருக்காங்க. அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னா, இது எலெக்ஷன் நேரத்துல வாக்காளர்களை கவர ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல பிஜேபியோட வாக்கு வங்கியை பலப்படுத்த இந்த திட்டம் உதவுங்க கணக்கு போடுறதா பேசிக்கிறாங்க. சோ இது வெறும் நலத்திட்டம் மட்டும் அல்ல, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 அமௌண்ட் இருக்கு. ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது, இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றது. இது ரெண்டையும் பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இப்ப பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டம் கன்ஃபார்ம் ஆகி பணமும் கொடுத்தாச்சு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டோடது இன்னும் வெறும் ப்ரொபோசல் லெவல்ல தான் இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது மகளிர் உரிமை தொகையோட அட்வான்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்கிறது பல சப்சிடிகளை ஒன்னா சேர்க்கறது. சோ ரெண்டுத்தோட ஸ்டேட்டஸும் நோக்கமும் டோட்டலா வேற. சரி, இவ்ளோ தூரம் இத பத்தி விரிவா பார்த்துட்டோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன? வாட்ஸ் தி பிக் டேக் அவே?
எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றது இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு இல்லையா? இது உண்மையிலேயே மக்களோட நலனுக்காக செய்யப்படுற ஒரு ஸ்மார்ட் வெல்ஃபேர் திட்டமா இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு ஸ்மார்ட் பாலிடிக்ஸா? இத பத்தின உங்க கருத்து என்ன? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.